ஹாப்பி டீச்சர்ஸ் டே சார். எங்களுக்கு ஸ்கூல் காலேஜில் இந்த டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுத்தாங்க. எங்களை சப்ஜெக்ட் நாலேஜ் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் பொன்னுசாமி கார்த்திக் சார் வந்து எங்களுக்கு டிசிப்ளின் மஸ்ட்டு, அதுக்கப்புறம் எங்களை எப்படி வழிநடத்தணும்னு சொல்லிட்டு எங்கள் லைஃபோட மோட்டிவேஷன் ஹீரோ அவர் தான் எங்கள் லைஃப்க்கு பெரிய டீச்சராக இப்போ இருக்கார் சார். தேங்க்யூ சார். இனிய ஆசிரியர் தினம் நல்வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் படித்த ஸ்கூலை பற்றி தான் சொல்ல போகிறேன். நான் படித்த ஸ்கூலில் தமிழம்மா தான் எனக்கு ஃபஸ்ட்டு. அவங்க மூலியமாக தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ நிறைய இடத்துல வேலைக்கு போயிருக்கேன். அந்த மாதிரி இந்த இடத்துல இருந்ததில்லை. டீச்சர்ஸ் மாதிரியே நம்ம எல்லோரும் மாதிரியே நல்லா நம்ம குழந்தைங்க மாதிரி நம்ம மிஸ்டர் பொன்னுசாமி கார்த்திக் சார் அவர் வந்து இப்போ எல்லாருமே நல்ல நிலைமையில் நடத்திக்கிட்டு இருக்காரு. வேலை மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்டை நம்ம பசங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நல்ல வேலையும் கொடுத்து நல்லா பண்ணிக்கிருக்காரு. அது இல்லாமல் என் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சூர்யா சார், செல்வகுமார் சார், அவங்க மூலியமாக இன்னும் மேலே நான் உயர்ந்துட்டு தான் இருக்கேன். இதுக்கப்புறமே என்னை உயரப்பாங்க. பொன்னுசாமி கார்த்திக் சார் மூலியமாக நானும் நல்ல நிலைமைக்கு வருவேன். ஆசிரியருக்கு எல்லாருக்குமே வந்து ஹாப்பி டீச்சர்ஸ் டே. முதல்ல வந்து நான் ஆரம்பத்தில் வந்து எல்லாருமே ஸ்கூல் போயிருப்பீங்க, எல்லாருமே வந்து ஒரு சிலவங்க நல்லா படிச்சிருப்பாங்க, ஒரு சிலவங்க நல்லா படிக்காமல் இருக்கும். அதில் வந்து நான் வந்து நிறையவே விளையாட்டில் கிரிக்கெட் அது மாதிரி விளையாட்டு போயிட்டு படிக்காமே சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு காலத்தில் 9th to 10th ஸ்டாண்டர்ட் போகும்போது ஒரு டியூஷன் ஒன்று மலையார்சமுப்பம் கிராமத்தில் வந்து எங்கள் பொன்னுசாமி கார்த்திக் சார் அவங்க தான் வந்து டியூஷன்னு ஒன்று ஆரம்பிச்சிருந்தேன். அப்போ நான் அவர் கூட போய் அங்கே படிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சுது ஒரு கல்வினா எப்படி ஆரம்பித்து எப்படி படிக்கணும், எந்த லெவலில் நம்ம வந்து போகிறதுக்கான முன்னுரிமையை வந்து அந்த கல்வி தான் தருன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். அதனால் அவர் கூட போய் நான் அங்கே அந்த படிக்கிறதுக்கு வந்து நான் அங்கே போய் சேர்ந்து அங்கே வந்து படிச்சிருந்தேன். அதனால் வந்து 10th வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது ஒரு 390 ஸ்கோர் வந்து என்னால் வந்து பெற முடிஞ்சுது. அது எல்லாமே காரணம் வந்து அவர் தான். இப்போ நம்ம ஃபேமிலி குரூப்பில் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன்னா அதுக்கு முழுக்க அந்த கல்வி எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தது. இதுக்கு எல்லாமே அவர் தான் காரணம். தேங்க்ஸ் டு நம்ம ஃபேமிலி குரூப் ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் மிஸ்டர் பொன்னுசாமி கார்த்திக் சார்.